வெல்கம் பேக் டு சில்வர் ஸ்க்ரீன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சச்சின் ரீரிலீஸ்க்கான ட்ரெய்லரை படக்குள்ள வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரெய்லர் என்ன மாதிரி இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு மேலே நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சச்சின் வந்து ஒரு ஒன் ஆஃப் த கல்ட் மூவின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு வேறு லெவல் மூவின்னு தான் சொல்லணும். இந்த படம் வந்து 20 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணனால இந்த படத்தில் வந்து ரீரிலீஸ் பண்ணுறாங்க. அதுவும் வந்து தமிழ் வருடப்பிறப்பை முன்னிட்டு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த படத்தோட ட்ரெய்லராக இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெய்லர் வந்து ஒரு ஃபீல் குட் மூவிக்கான எப்படியெல்லாம் ஒரு படம் இருக்கணுமோ அதுக்கான கட் பண்ண ட்ரெய்லராக இருந்தது. குறிப்பாக வந்து இந்த மேனுஃபேக்சர் டிஃபெக்ட்ன்ற அந்த டைலாக்கு, அது மட்டும் இல்லாமல் ஐ லவ் யூ அந்த ஷாலினி இந்த அந்த காமெடி டைலாக்கு, அப்புறம் வந்து நம்ம வடிவேல் வந்து கில்லி அப்படின்னு சொல்கிற அந்த டைலாக்லாம் வந்து கட் பண்ணி ட்ரெய்லரில் பக்காவாக வந்து கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த ட்ரெய்லரை பார்க்கையில கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து ஏற்கனவே வந்து நீங்கள் படத்தை பார்த்துருப்பீங்க. இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி வந்து 20 வருஷத்தை கம்ப்ளீட் பண்ணுது. அப்போயே வந்து இந்த படத்துக்கு வந்து 200 நாளுக்கு மேலே வந்து இந்த படத்தை வந்து ஓடிருந்தாங்க. குறிப்பாக அப்போல்லாம் வந்து நான் ரொம்ப சின்ன பையனாக இருந்தேன். இந்த படத்தை வந்து சன்ஃபீஸ்ட்டு அந்த பிஸ்கெட்டோட விளம்பரத்தில் வந்து போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே வந்து கட் பண்ணதெல்லாம் சன் டிவி இதெல்லாம் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது. குறிப்பாக வந்து ஆட்ஸ்லாம் நல்லா வந்து இந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. ஆனால் இந்த படம் வந்து சந்திரமுகியோட வந்து கிளாஸாக இருந்தது. அந்த படத்துக்கு வந்து இந்த படம் ஈக்குவலாக இல்லைனாலும் கண்டிப்பாக அதுக்கு தொடர்ந்து இந்த படமும் வந்து ரன் கொடுத்தது. அந்தளவுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு கல்ட் மூவியாக இருந்தது. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இந்த படம் வந்து ஒரு ஃபீல் குட் ஜானரில் ஒரு வேறு லெவல் ஃபீலிங்கை வந்து எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த படம் வந்து இந்த வாரம் 18ஆம் தேதி வந்து லான்ச் ஆக போகுது. இன்னும் குறிப்பிட்டு 3 நாளுக்குள்ளே இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு வந்து ப்ரொமோஷனாக இப்போ தானு அவர்கள் வேறு லெவலில் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். குறிப்பாக வந்து இந்த படத்தோட ப்ரீ புக்கிங்லாம் இனிமேல் ஓப்பன் பண்ண போகிறாங்க. இந்த படம் வந்து ஒரு வேறு லெவல் கலெக்ட் பண்ணணும்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி வந்து போன வருஷத்தில் கில்லி படம் வந்து கலெக்ட் பண்ணிச்சோ அந்தளவுக்கு இந்த படமும் வந்து கலெக்ட் பண்ணும். அந்தளவுக்கு இந்த படத்துக்கு மேலே ஒரு ஃபேன்ஸ் கிரேஸ் இருக்குதுன்னு தான் சொல்லணும். குறிப்பாக இப்போ குட் பேட் அக்லி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்துக்கு வந்து ஏகே ஃபேன்ஸும் சரி ஜென்ரல் ஆடியன்ஸும் சரி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கதைன்றது இந்த படத்தில் வந்து பேசிக்காக இருக்கவே இருக்காது. ஃபுல்லாக பில்டப்ஸ் கொடுத்தே படத்தை வந்து மெர்ச் பண்ணி ஓட்டியிருப்பாங்க. நீங்கள் இதுக்காக கமெண்டில் கழுவி ஊற்றிங்கன்னு தெரியும். ஆனால் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து நிறையா வந்து மாஸ் சீன்ஸ்லாம் இருந்தாலும் கதைன்னு ஒன்றும் இருக்காது. ஆனால் சச்சின் அந்த மாதிரி கிடையாது. ஒவ்வொரு சீனுமே வந்து ஒரு செதுக்கிற அளவுக்கு ஒரு லவ்வெல்லாம் அப்படியே தெளித்து விட்ருப்பாங்க. குறிப்பாக எல்லா பாட்டும் பக்காவான ஹிட்டாக இருந்திருக்கும். அதெல்லாம் இப்போ ரீரிலீஸில் எத்தனை தடவை போட போகிறாங்கன்னு சொல்லி அது எதிர்பார்ப்பே வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் எப்படி வந்து ஃபேன்ஸ் தரப்புலேருந்து ரெஸ்பான்ஸ் வரப்போதை நான் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்துக்கு எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.